என்னுடைய அந்த நீதிமன்ற போராட்டங்களை பற்றி தொடர்ந்து வீடியோ போடுறதுக்கு முன்னாடி இடையில ஒரு வீடியோ போட வேண்டிய அவசியம் இல்லை. அது என்னன்னா, இப்போ தமிழ்நாடு நிதி அமைச்சர் தன்னுடைய நிதி அறிக்கையை சட்டப்பேரவையில சமர்ப்பிப்பதற்கு முன்னதாக திருப்பதி ஆலயத்துல போயிட்டு வைத்து வணங்கி வந்தாரு அப்படின்னு கேள்விப்படுறோம். இதுக்கு எதிர்கட்சிகள் கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள், குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். என்னை பொறுத்த வரைக்கும் இது தவறுதான். ஏன் தவறுனா, முதல்ல அவர் தனிப்பட்ட விதத்துல அவர் கோயிலுக்கு போகலாம். அரசு முறை பயணமாக அரசு செலவுல ஒரு கோயிலுக்கு போறத ஒரு அமைச்சர் செய்வார். ஆனால் அது தவறு. தவறுன்னு சொன்னா கூட இது இந்தியாவில் இந்த சட்டம் எந்த சட்டமும் ஒழுங்கா இல்லைன்றதுக்கு எத்தனையோ உதாரணங்கள் இருக்குது. உதாரணமாக பிரதீபா பாட்டீல் அவர்கள் ஜனாதிபதியா இருந்த போது தமிழ்நாட்டுக்கு கோயிலுக்கு வராங்க. தமிழ்நாட்டு கோயிலுக்கு எப்படி வராங்க? ராணுவ விமானத்தை தனி விமானத்துல பறந்து வருகிறாங்க. தனி விமானத்துல பறந்து ஒரு ஜனாதிபதி தமிழ்நாட்டுக்கு ஒரு கோயிலுக்கு சாமி தரிசனத்துக்கு வராங்கன்னா எல்லா துறையும் அதுல ஈடுபடும். போக்குவரத்து துறையிலிருந்து, மின் வாரியத்திலிருந்து, பொதுப்பணித்துறையிலிருந்து, உள்கட்டமைப்பு பார்க்கணும், போக்குவரத்து சரி செய்யணும், சாலைகள் கூட சரி செய்யணும், இப்படி பல செலவுகள் அவங்களுக்கு வந்துருக்கும். இது மக்களுக்காகவும் சேர்ந்து செய்யப்படுகிற செலவு. ஆனால் ஒரு தனி விமானத்துல தமிழ்நாட்டுக்கு பறந்து வந்து திரும்பி போறாங்கன்னா அது எவ்வளவு பெரிய செலவு பாருங்க. அது மட்டும் இல்ல, கோயிலுக்கு உள்ள போய் பூஜை பண்ணாங்கல்ல, அந்த பூஜை பொருட்கள் தட்சிணை வச்சது, இந்த மாதிரி செலவுகள் அது மட்டும் 3,21,000 ரூபான்னு ஆர்டி பெட்டிஷன்ல பதில் கொடுத்திருக்காங்க. கேட்டாக்கா இது இந்தியாவின் முதல் குடிமகள், அவர்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கிறது. எல்லா உரிமையும் எப்படி இருக்கும்? கோயிலுக்கு போறதுக்கு அரசு பணத்தை, மக்கள் பணத்தை எடுத்து போறதுக்கு உரிமை இருக்குதா? பொதுவாகவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், மக்கள் பணத்தை, அரசு பணத்தை ஊதாரித்தனமாக செலவு பண்ண ஜனாதிபதினா அது பிரதீபா பாட்டீல் அவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. உள்நாட்டில் இப்படி பண்ணது மட்டும் இல்ல, வெளிநாட்டுகளுக்கும் போனாங்க, குடும்பத்தாரெல்லாம் கூட கூட்டிட்டு போனாங்க. தாராளமாக ஊதாரித்தனமாக என்றதுல வேற நல்ல சரியான வார்த்தையை போட முடியும். லாவிஷ்லி ஸ்பென்ட்னா அதுக்கு வேற வார்த்தை எனக்கு தெரியலன்னு சொல்றேன். இந்த கேள்வி எல்லாம் கேட்கறதுனாலதான் எனக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் சில தாக்குதல்கள் இருக்குது அப்படின்னு நம்ப முடியும். அதே மாதிரி பழனி பாபா அவர்கள் வெங்கட்ராமன் குடியரசுத் தலைவராக இருந்த போது காஞ்சிபுரம் மடத்துக்கு அரசு செலவுல வந்து போனாரு, திருப்பதி கோயிலுக்கு அரசு செலவுல வந்து போனாரு. அது ஏன் வராது? கோயிலுக்கு போறது அரசு செலவுல ஏன் வராதுன்னு சொல்லி அவர் உயர்நீதிமன்றத்துல வழக்கு போட்டு அந்த பணத்தை ஜனாதிபதி கட்டிடணும் அப்படின்னு சொல்லி கேஸ் போட்டிருக்கிறாரு. ஜனாதிபதியை பணம் கட்டினு சொல்ல நீதிமன்றத்துக்கு தைரியம் இல்லை. அதனால அந்த வழக்கை தள்ளுபடி பண்ணிவிட்டது. அப்புறம் பழனி பாபா கொலை செய்யப்பட்டதுக்கு பின்னாடி இது மாதிரி காரணங்களா கூட இருக்கலாம். அவர் பழனி பாபாவை கொலை செய்தவர்களுக்கு தண்டனை கூட கிடைக்கிறது. அந்த அளவுக்கு நீர்த்து போகும். இந்தியாவின் முதல் குடிமகன் கூட சட்டத்தை மதிக்காத போது கடைக்கோடியில் இருக்கிறவர்கள் மட்டும் சட்டத்தை பின்பற்ற வேண்டும் என்று நாடு எதிர்பார்க்கிறது, மக்கள் எதிர்பார்க்கிறார்கள், காவல்துறை எதிர்பார்க்கிறது, அதிகாரங்கள் எதிர்பார்க்கிறது என்றால் அது இந்த அதிகாரம் நியாயமான அதிகாரம் இல்லை. இந்த நாடு ஒரு நியாயமான பாதையில போகவில்லை என்பதற்கு இதெல்லாம் உதாரணங்கள். அதனால மறுபடியும் நான் தமிழக நிதியமைச்சர் மட்டுமல்ல, தமிழக முதல்வர் எல்லாருக்கும் நான் சொல்றது என்னன்னா, உங்களுடைய பக்தியை தனிப்பட்ட விதத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அரசு செலவுல அரசு நிகழ்ச்சியாக வைத்துக் கொள்ள வேண்டாம். ஏற்கனவே இருந்த ஆட்சிகள் இந்த தவறுகள் எல்லாம் செய்து விட்டன. நீங்க அதே தவறுகளை செய்யாதீங்க. அப்புறம் புலி பிடிக்கிறது சொல்லி ஏறி கூட பிடிக்க முடியாது போயிடும்.